அவங்க என்ன போட்டிருக்காங்கன்னா, சப்போஸ் அந்த அந்த கம்ப்ளைனண்ட்டோ அல்லது இன்ஃபர்மெண்ட்டோ என்ன பண்ணுறாங்க, அந்த பணத்தை கட்ட மறுக்கிறாங்க, கட்ட மாட்றாங்கன்னு வைங்களேன். என்ன பண்ணுவாங்கன்னா, அதுக்கு வந்து சப்போஸ் அந்த கட்டவில்லை என்றால் இன் டிஃபால்ட்டு அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, தவறும் பட்சத்தில் அவங்களுக்கு வந்து சிறை தண்டனை, சிம்பிள் இம்ப்ரிசன்மெண்ட் சிறை தண்டனை கொடுக்கலாம். அது எவ்வளவு மேடம்னு கேட்டிங்கன்னா, லாஸ்ட்டாக சொல்லியிருக்காங்க சப்செக்ஷன் 3ல ஃபார் எ பீரியட் நாட் எக்ஸீடிங் 30 days, அதாவது 30 நாட்கள் தாண்டாத அளவுக்கு அவங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம். 30 நாள் தாண்டக்கூடாது. அதுக்கு உட்பட்டு எவ்வளோ வேணாலும் பனிஷ்மெண்ட் அவங்களுக்கு கொடுக்கலாம். சரிங்களா? இப்போ 4th செக்ஷன் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும், நல்லா சொல்லிடுறேன். இப்போ 4th செக்ஷனில் ஒரு 2 ஐபிசி செக்ஷன் சொல்லியிருக்காங்க, அதாவது 68 அண்ட் 69ங்கிறது. அது என்னன்னா, ஆக்சுவலாக இப்போ வந்து ஒரு அக்யூஸ்டுக்கு வந்து ஒரு 1000 ஒரு மாதம் தண்டனை, ஒரு 1000 அமௌண்ட் போடுறாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு 1000 ஃபைன் போடுறாங்க. அது கட்டலைன்னா நீங்கள் வந்து ஒரு மாதம் தண்டனைன்னு கொடுக்குறாங்க. அப்போ என்ன பண்ணுறான் அந்த அக்யூஸ்டு, அந்த டைமில் அவன்கிட்ட பணம் எல்லாம் உள்ளே போயிடுறான். போயிட்டு ஒரு 15 நாள் உள்ளே இருந்துடுறான். அதுக்கப்புறம் அவனுக்கு பணம் கிடைக்குது. கிடைச்சோன்னா என்ன பண்ணணும்னா, அந்த பணத்தை ஃபுல்லாக கட்டணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா 15 நாள் உள்ளே வந்துட்டான் இல்லையா, அந்த பங்கு வந்து கொஞ்சம் குறைச்சி தான் கட்டணும். அது எப்படின்னா 15 நாளைக்கு 500 கழிச்சிட்டு மீதம் 15 நாள் வந்து அவன் வெளில வரத்துக்கு 500 கட்டினாலே போதும். இதுதான் அந்த செக்ஷனில் ஐபிசியில் 68 69ல் அந்த பங்கீடு சம்மந்தமாக தான் சொல்லியிருப்பாங்க. அதை இங்கே அப்ளை பண்ணிக்கலாம். அதுதான் சப்செக்ஷன் 4. ஓகேங்களா? அடுத்து சப்செக்ஷன் 5. இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ இவங்க வந்து இந்த காம்பன்சேஷன் இங்கே வாங்கியிருக்காங்க இல்லையா, இதை மட்டும் விட்டுட்டு இருக்க வேண்டியதில்லை. சிவில் லைபிலிட்டி நீங்கள் வந்து சிவில் சைடாக அவங்க வந்து கேஸ் போட்டு அவங்ககிட்ட காம்பன்சேஷன் வாங்கலாம். அதனால் ஒன்று இந்த செக்ஷன் தடை விதிக்காது. அதுதான் சப்செக்ஷன் 5 சொல்லுது. ரைட்டுங்களா? நோ பர்சன் ஹூ ஹாஸ் பீன் டைரக்டட் டு பே காம்பன்சேஷன் அண்டர் திஸ் செக்ஷன் ஷல் பை ரீசன் ஆஃப் சச் ஆர்டர். இந்த ஆர்டர்னால ஹி எக்ஸம்ப்டட் ஃப்ரம் எனி சிவில் or criminal liability in respect of the complainant made or information given by him. இது வந்து தடை விதிக்காமல் போட்டிருக்காங்க. சரிங்களா? இது வந்து எக்ஸம்ட் பண்ணாது. அடுத்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ப்ரொவிசோ. அந்த ப்ரொவிசோ என்னன்னா, provided that any amount paid to an accused person under this section shall be taken into அக்கௌண்ட்டு. அதாவது அந்த சிவில் கோர்ட்டில் ஏதாவது அமௌண்ட்டு போட்டாங்கன்னா, காம்பன்சேஷன் அமௌண்ட்டு போட்டாங்கன்னா, இங்கே போட்டிருக்க அமௌண்ட்டை டேக்கன் இன்டு அக்கௌண்ட்டு அதையும் மனசில் வச்சுக்கிட்டு தான் அதுக்கேற்ற மாதிரி தான் அங்கே அமௌண்ட்டு போடணும். அதுதான் அந்த ப்ரொவிசோவில் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்போது சப்செக்ஷன் 6 அது சொல்லப்பட்ட விஷயம் பாருங்கள். ஏ கம்ப்ளைனன்ட் அண்ட் இன்ஃபர்மெண்ட் ஹூ ஹாஸ் பீன் ஆர்டர்டு அண்டர் செக்ஷன் 2, அதாவது இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னாப்பா, இந்த இப்போ மேஜிஸ்ட்ரேட் ஆஃப் செகண்ட் கிளாஸும் கூட என்ன பண்ணலான்னா, டு பே காம்பன்சேஷன், அதாவது எக்ஸீடிங் 100 rupees 100 rupees தாண்டாத அளவுக்கு எக்ஸீடிங் 100 rupees ஆக்சுவலி இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, செகண்ட் மேஜிஸ்ட்ரேட் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து 100 ரூபாய்க்கு மேலே ஃபைன் போட்டால் அவங்க வந்து அப்பீல் போகலாம். நினச்சா அவங்க அப்பீல் போகலாம்.